ஐபிசி மங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஹேர் growthக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு முக்கியமான ஆயில் பத்தி பார்க்க போறோம். இந்த ஆயில் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது தேங்காய் எண்ணெய் 500 கிராம், வெந்தயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கப். ஃபர்ஸ்ட் நம்ம கடாயில தேங்காய் எண்ணெயை ஊத்திட்டு நல்லா சூடேத்தணும். சூடு ஆனதுக்கு அப்புறமா கருவேப்பிலைய தண்ணியை ஊத்தி அரைச்சு வச்சுட்டு அந்த பேஸ்ட்டை இந்த எண்ணெயில கலக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயில இந்த கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணி வர்ற அளவுக்கு, ஏன்னா அப்பதான் அந்த கருவேப்பிலையில இருக்க எல்லாமே எண்ணெயில இறங்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயத்தையும் கலந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நல்லா எண்ணெயை ஆற வச்சுட்டு ஒரு சுத்தமான துணியால எண்ணெயை வடிகட்டிட்டு காற்று புகாத அளவுக்கு இருக்கிற ஒரு பாட்டில போட்டு இதை வச்சிடலாம். நார்மலா நம்ம டெய்லி யூஸ் பண்ற மாதிரி இந்த ஆயில நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம முடி வளர்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நம்ம ஒரு 30 நாள் வரைக்கும் பத்திரமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் செய்யற மாதிரி இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது இன்னொரு முக்கியமான ஹேர் ஆயில் இன்கிரிடியன்ஸ் தான். இது பல பொருட்களை சேர்த்து நம்ம செய்ய போறோம். அதே மாதிரி இதோட பலன்களும் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன அப்படின்னா, நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர், தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர், அதுக்கப்புறம் கற்றாழை 1 கப்பு, வெந்தயம் 1 டீஸ்பூன், மருதாணி 1 கைப்பிடி அளவு, கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு, செம்பருத்தி பூ ஒரு 20, மிளகு ஒரு 10, சிறிய வெங்காயம் ஒரு 10, நெல்லிக்காய் ஒரு 5. இதை வந்து பொடியா சீவி வச்சுக்கலாம் நெல்லிக்காவை. இதை எல்லாத்தையும் ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டு நல்லா சூடாக்கிடணும். அதுக்கப்புறமா 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயவும் 1/2 லிட்டர் நல்ல எண்ணெயும் இதுல கலக்கணும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில அந்த எல்லா பொருளும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சூடேத்திரணும். அப்போதான் அந்த ஆயில்ல நம்ம போட்டிருக்க எல்லா இன்கிரிடியன்ட்டோட நியூட்ரியன்ட்டும் இறங்கும். அதுக்கப்புறமா இந்த நல்லா ஆற வச்சுட்டு அதே மாதிரி ஒரு காட்டன் துணியால வடிகட்டி தனியா ஒரு பாட்டில்ல எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம தலைக்கு மசாஜ் தேய்க்கிற மாதிரி உச்சந்தலையில இருந்து கடைசியா இருக்கிற நுனி முடி வரைக்குமே நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். வீக்லி ஒன்ஸ் நம்ம இதை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஹேர் ஆயிலாவும் பயன்படுத்தலாம். கண்டிப்பா 30 டேஸ்ல இதுக்கான ரிசல்ட் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இது எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க. இந்த மாதிரியான பியூட்டி டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐபிசி மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து பயங்கரமான ஷாப்பஹாலிக். இது வந்து அழகா இருக்குன்னு வையேன், இது எனக்கு யூஸே இல்லை, ஆனா வாங்கிப்பேன். பரவாயில்ல, அந்த மாதிரி ஷாப்பஹாலிக் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சா வாங்கிப்பேன். பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்ல நிறைய